தோசை மாவு கம்மியாக இருக்குது அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கண்டிப்பாக நாளைக்கு காலையில் செவ்வாய் வெள்ளினா கண்டிப்பாக சாம்பார் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக தோசை மாவு வேணும் அப்படின்னா இந்த இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிறுபருப்பு இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே பாட்டிலோடய நைட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். ஸோ அதை கொஞ்சம் நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு அதோட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மல்லி இலை உப்பு சீரகம் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா சாம்பார் வச்ச அன்றைக்கி தோசை அல்லது இட்லி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருன்னு சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சோண்டு மாவு வேறு இருந்துச்சு தோசை மாவு. ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த வெண்டைக்காய் ஃப்ரைலாம் வெந்தே முடிஞ்சிட்டு. காரணம் வந்து இந்த தேங்காய் எடுக்கவே நம்மளுக்கு இந்த காலையில் தேங்காய் உடச்சி அதை சில்லு போட்டு அதை அரைக்கிறதுக்குள்ளே ரொம்ப லேட்டாகும். கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ அதை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணி அதை ஃப்ரைலாம் ரெடி பண்ணிவிட்டேன். ஒரு முட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு தேங்காய் சட்னி எல்லாம் அரைச்சி வச்சுட்டு தோசை வருமா வராதாங்கிற டவுட்டில் இருந்துச்சு. ஏன்னா சாம்பார் சட்னி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். ஃபைனலாக நம்ம ஒரு 2 ஸ்பூன் தோசை மாவு ஆட் பண்ணோம்ல. ஸோ அதனால் சூப்பராக வந்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.